ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய அரசின் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு அடுத்த வருஷம் என்னமான எக்ஸாம்லாம் வரப்போகுது, என்னமான நோட்டிஃபிகேஷன்லாம் வரப்போகுது, அதுக்கான ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் என்னமான எக்ஸாம் வரப்போகுது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ssc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, மத்திய அரசோட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக வருஷத்துக்கு பல்வேறு வகையான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் பல்வேறு வகையான எக்ஸாம் பார்த்தா நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு, அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போது அடுத்த வருஷத்துக்கு என்னமான எக்ஸாம் வந்திருக்கு அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்த வருஷம் எப்போ எக்ஸாம் நடக்க போகுதுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் 28 பிப்ரவரி 2025 அன்னைக்கு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இட போகிறாங்க. யாருக்குன்னா டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. அதேமாரி இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், மூணாவதும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ நார்மலாக எப்போ வருதுன்னா 4வது நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன், அதாவது ஃபேஸ் 8க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க. அதாவது 16 ஏப்ரல் 2025 அன்னைக்கு உங்களுக்கு ஃபேஸ் 8க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, அதேமாரி க்ளோசிங் தேதி என்ன, அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 22 ஏப்ரல் 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிஜிஎல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பல வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 30-40,000 வேக்கன்சிக்கு மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் இந்த பதவிக்கு. அதன் காரணமாக பல்வேறு வேக்கன்சி இருக்கும், பல பேர் அப்ளை பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் 22 ஏப்ரல் 2025 ஓப்பன் ஆகுது. ஜூன் ஜூலை எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. எங்கே இருந்துன்னா டெல்லி போலீஸ் மற்றும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து எஸ்ஐக்கான வேலையை வரப்போகுது. எப்போனா 16 மே 2025 அன்னைக்கு தான் உங்களுக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் இருக்குது பாருங்கள். அதாவது 10th 12th பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் தான் இது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 வேக்கன்சி அளவுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் எடுப்பாங்க. என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை 27 மே 2025 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் ஜூலை ஆகஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக எம்டிஎஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் மற்றும் அவால்டருக்கான பதவி இருக்குது பாருங்கள். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 26 ஜூன் 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. இது பார்த்தா அந்த சென்ட்ரல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து இந்த ஜாபில் கண்டக்ட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபருக்கான வேலையை சி மற்றும் டி. ஸோ ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 29 ஜூலை 2025 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்றைக்குன்னா 5 ஆகஸ்ட் 2025 அப்போ தான் ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக கம்பைனடு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கான நோட்டிஃபிகேஷனை 26 ஆகஸ்ட் 2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டபிளுக்கான பதவி ரிலீஸ் பண்ணுறாங்க. டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷனில் 2 செப்டம்பர் 2025 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. அடுத்த கட்டமாக கான்ஸ்டபிள் டிரைவருக்கான பதவி அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க 19 செப்டம்பர் 2025. அடுத்த கட்டமாக ஹெட் கான்ஸ்டபிளுக்கான பதவியை ரிலீஸ் பண்ணுறாங்க 7 அக்டோபர் 2025. நெக்ஸ்ட் ஹெட் கான்ஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர், டெலிபிரிண்டர் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை 10 அக்டோபர் 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கிரேட் சிக்கான ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 30 அக்டோபர் 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கான்ஸ்டபிள் ஜிடி, ஸோ ஜிடி பதவியும் பார்த்தா நிறையா வேகன்சி கொடுப்பாங்க. ஸோ 20,000-30,000 வேகன்சி கிட்ட வரும் கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸு. அந்த மாதிரி பல்வேறு வகையான போலீஸ் ஃபோர்ஸில் ஜிடிக்கான வேலைவாய்ப்பு 11 நவம்பர் 2025 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. அப்படியே கண்டினியூ ஒரு
3-4 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வரப்போகுது. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த நோட்டிஃபிகேஷன். அதாவது மொத்தமாக அடுத்த வருஷத்துக்கு 20 நோட்டிஃபிகேஷன் கிட்ட ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வருஷம் பல்வேறு வகையான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. நல்ல ஒரு ஜாப் தான். ஸோ நீங்கள் 10th டிகிரி முடிச்சுனிக்கும் ஜாப் இருக்க போகுதுங்க. ஸோ நல்லா ரெடி ஆகிட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அடுத்த வருஷம் நிறையா வேகன்சி மற்றும் நிறைய ஜாப் வருது. இந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, என்னமான ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்ஸும் எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.